அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் கார்த்திகை விரதம், அதாவது கிருத்திகை. இந்த எளிமையான 2 வார்த்தைகளை இரவு 10 மணிக்குள் சொல்லி பாருங்கள், பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை விரதத்தை முன்னிட்டு முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்யக்கூடிய எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது சக்தி மிக்க ஒரே ஒரு பீஜாட்சரம் கலந்த முருகப்பெருமானுடைய திருநாம ஜபம். மொத்தம் 2 வார்த்தைகள் மட்டும் தாங்க. சோ யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் மிகவுமே விசேஷமானது. மேலும் இன்றைய தினம் பிரதோஷ விரதமும் இருக்குங்க. நம்ம சேனல்ல கூட போன பதிவுல பிரதோஷத்தை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டிய சிவநாம ஜபத்தை பார்த்தோம். சிவபெருமானுடைய அந்த சூட்சம திருநாமத்தை ஜபம் செய்ய போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த முருகப்பெருமானின் திருநாமத்தையும் நீங்க ஜபம் செய்யலாம். அந்த சிவநாம ஜபம் பார்த்தோம்னா நாம் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடியது. இப்ப நம்ம பார்க்க போகும் முருகப்பெருமானுடைய இந்த திருநாமம் 16 செல்வங்களையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. சோ அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, கடனாக கொடுத்த பணம் மற்றும் நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை இன்றைய ஒரு நாள் நீங்க ஜபம் செய்து பாருங்கள். கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நாம் சொல்ல வேண்டிய பீஜாட்சரம் கலந்த அந்த திருநாமம் என்ன, அதை எத்தனை முறை ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அதீத ஆற்றல் மிக்க ஒரு பீஜாட்சரம் இந்த திருநாமத்திற்கு முன்பாக இருக்குங்க. பொதுவாகவே இந்த பீஜ மந்திரங்கள் அளப்பரிய பலன்களை கொடுக்கக்கூடியது. பீஜம் அப்படின்ற வார்த்தைக்கு விதைன்னு பொருள். விதை அளவில் சிறியதாக இருந்தாலும் அதை வளமான மண்ணுல விதைச்சு தேவையான அளவிற்கு தண்ணீரும் சூரிய ஒளியும் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த விதை மிகப்பெரிய விருட்சமாக, மரமாக மாறும். அதே போலதாங்க இந்த பீஜாட்சர மந்திரங்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் சரியான எண்ணிக்கை மற்றும் சரியாக நம்ம உச்சரிக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் அளப்பரியதாக நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை செய்ய போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். மன தூய்மை மற்றும் முருகப்பெருமான் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த திருநாமத்தை நாம் சொல்லும் பொழுது மின்னல் வேகத்தில் நமக்கு பலன்கள் கிடைக்கும். முருகப்பெருமானாலே ஆற்றல் மிக்க ஒரு தெய்வம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண் தணலிலிருந்து தோன்றியவர். தாமதிக்காமல் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க கூடியவர். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை இன்றைய கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த சூட்சம நாமத்தை சொல்லி ஜபம் செஞ்சு பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம், அதாவது டிசம்பர் 24, 2023 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி 14 நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம சொல்லணும். பணம் தொடர்பான பீஜாட்சரமா இருக்கிறதுனால வேலைக்கு போறவங்க அல்லது பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த நாம ஜபத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இப்ப கணவர் வேலைக்கு போறாருன்னா மனைவி நீங்க இந்த நாம ஜபத்தை செய்யலாம். மனைவியும் வேலைக்கு போறாங்கன்னா கணவர் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க இந்த நாம ஜபத்தை சொல்லலாம். வேலைக்கு போற அளவுக்கு பசங்க இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். இது போல அந்த குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர்கள் வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நாம ஜபத்தை
நீங்க செய்யலாம். தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம், ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து நாம ஜபத்தை செய்யலாம். அல்லது மனை பாய் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும்னு மனமுருகி நீங்க முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை 108 முறை 108 டைம்ஸ் நீங்க ஜபம் செய்யணும். பீஜாட்சரமும் இந்த திருநாமத்துல இருப்பதனால எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, வெள்ளை கொண்டை கடலை, உடைத்த கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜபமாலை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைன்னு எந்த ஜபமாலை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 108 முறை இந்த திருநாம ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. கவனம் சிதறக்கூடாதுங்க. ஒருநிலைப்பட்ட மனதுடன் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நீங்க சொல்லணும். அதே போல வாய்ப்பு இருக்கிறவங்க 2 கிராம்புகளை நீங்க எடுத்துக்கோங்க. லவங்கம்னு கூட சொல்லுவோம். வாயினுடைய வலது பக்கத்துல, ரைட் ஹேண்ட் சைட்ல, கடவாய்ப்பல் பக்கத்துல 2 கிராம்புகளை வச்சுட்டு நாம ஜபத்தை நாம் செய்யும் பொழுது அது இன்னமும் அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க செய்யுங்க. இந்த நாம ஜபத்திற்குன்னு மட்டும் கிடையாதுங்க. அனைத்து வகையான மந்திரங்கள் நாம ஜபத்திற்கு இந்த கிராம்புகளை நீங்க பயன்படுத்தலாம். 108 முறை ஜபம் முடிந்ததற்கு பிறகு அந்த கிராம்புகளை நீங்க டஸ்ட்பின்ல, குப்பையில நீங்க துப்பிடுங்க. அந்த கிராம்புகளை நம்ம கடிக்க கூடாதுங்க. அந்த எசன்ஸ் நமக்கு இறங்கணும். அதே போல இந்த நாம ஜபத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். சரி வாங்க, பீஜாட்சரம் கலந்த பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய முருகப்பெருமானின் அந்த திருநாமம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஸ்ராம் சரவண பவ, ஸ்ராம் சரவண பவ, ஸ்ராம் சரவண பவ. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்ராம்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க. இது ஸ்ராம். 108 முறை இந்த திருநாமத்தை சொல்லி முடிச்சதற்கு பிறகு முருகப்பெருமான் கிட்ட மீண்டும் ஒரு முறை பணம் வசியமாகணும், பணம் சேரணும், பணம் குவியணும்னு பிரார்த்தனையை நீங்க செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக உங்களுக்கே பலன்கள் தெரியும். இன்றைய கிருத்திகைக்கு மட்டும்தான் இந்த நாம ஜபம் செய்யணும்னு கிடையாதுங்க. அனைத்து கார்த்திகை விரதங்கள் மற்றும் சஷ்டி திதிகளில் இந்த நாம ஜபத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.